நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆமென். இந்த காலை வேளையிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிக்கலாம். ஏசாயா 58வது அதிகாரம். ஏசாயா 58வது அதிகாரம் 11வது வசனம். ஏசாயா 58வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தர் நித்தமும் நம்மை நடத்தி வறட்சியான நாட்களிலும் நம்முடைய ஆத்துமாவை அவர் திருப்தியாக்குகிறவராக இருக்கிறார். எலும்புகளை நினமுள்ளதாக்குகிறார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஆண்டவர் நடத்துகிறதான ஒரு இடத்திற்கு நாம் வர வேண்டும். ஆண்டவர் எந்த சூழ்நிலையில் ஒரு மனுஷனை நடத்த முடியும்? என்னுடைய சொந்த யோசனைன்னு சொல்லி ஒண்ணு எனக்கு இருக்கக்கூடாது. என்னுடைய ஞானம் இருக்கக்கூடாது. என்னுடைய பலன் இருக்கக்கூடாது. அப்படி ஒரு இடத்துக்கு நான் வந்தேன் அப்படின்னா அந்த இடத்துல ஆண்டவர் வருவார். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், உங்களுடைய யோசனை என்னுடைய யோசனையின்படி நான் செஞ்சிருவேன் முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய யோசனையின்படி ஆகக்கூடாது. உங்களுடைய பலனை சார்ந்து நீங்க இருக்கக்கூடாது. இருந்தீங்கனாலும் ஆகாது. உங்களுடைய திறமை ஞானம் அதை வச்சு நான் கரெக்ட் பண்ணிடுவேன், எனக்கு ஒரு யோசனை இருக்குது, எனக்கு ஒரு ஞானம் இருக்குது, எனக்கு நாலேஜ் இருக்கிறது போல யாருக்கும் கிடையாது, என்னுடைய நாலேஜின் மூலமா நான் மேல வந்துடுவேன், என்னுடைய ஞானத்தின் மூலமா நான் மேல வர முடியும். இப்படிப்பட்ட ஒரு தன்னுடைய ஞானம், தன்னுடைய பலன், தன்னுடைய அறிவு, யோசனை இதையெல்லாம் நம்ம சார்ந்து இருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல தேவன் நம்மளை நடத்த முடியாது. தேவன் நடத்தணும் அப்படின்னா, நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, எல்லாம் நீங்க மட்டும் இருங்க ஏசப்பான்னு சொல்லி நம்ம ஆண்டவருடைய கருத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த இடத்துல தான் அது மகா வறட்சியான இடமா இருந்தாலும் என் ஆத்துமா திருப்தியா இருக்கும். என்ன ஒரு நல்ல வார்த்தை பாருங்க. மகா வறட்சி, ஒண்ணுமே இல்லை, எல்லாமே லாஸ்ட்ல போயிருச்சு. ட்ரையான ஒரு நிலவரத்துல இருக்கிறேன், ஆனா ஆத்துமாவுல சந்தோஷம் இருக்கும். ஹல்லேலூயா, ஆமென். இதுதான் கர்த்தர் நமக்கு செய்கிற நன்மை. பிரியமானவர்களே, இதுதான் கர்த்தர் நடத்துகிறதான நடத்திப்பு என்று சொல்லுகிறது. ஆண்டவர் ஒரு மனுஷனை நடத்துவார் என்றால் அவன் எவ்வளவு கஷ்டமான பாதையில போனாலும், எவ்வளவு நெருக்கமான பாதையில போனாலும் அவங்க யாருக்கிட்டையும் வெளியே சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு ஆண்டவர் சில பேர்கிட்ட சொல்லுவார், இவங்க கிட்ட மட்டும் சொல்லி ஜெபம் பண்ணிக்கோன்னு சொல்லி. அப்ப அவங்களுக்கு மட்டும் கால் பண்ணி அவங்கள மட்டும் கான்டாக்ட்ல வச்சு அப்படிப்பட்ட தேவ மனிதர்களுக்கு மாத்திரம் ஃபோன் பண்ணி தங்களுடைய காரியங்களை சொல்லி ஜெபிச்சுக்குவாங்க. எல்லார்கிட்டையும் போய் தங்களுடைய பிரச்சனையை சொல்லி வர மாட்டாங்க. ஏனென்றால் அவங்க கர்த்தரால் நடத்தப்படுகிறவர்கள். நீங்க இன்னைக்கு யாரால் நடத்தப்படுறீங்க? பிரியமானவர்களே, உங்களை இன்னைக்கு யார் நடத்துறாங்க? உங்க யோசனையை நம்பி இருக்கிறீங்களா? உங்க பலனை நம்பி இருக்கிறீங்களா? இல்ல உங்க பிள்ளைங்களை நம்பி இருக்கிறீங்களா? உங்க திறமையை நம்பி இருக்கிறீங்களா? எல்லாத்தையும் தூர வச்சிருங்க பிரியமானவர். ஆண்டவரே, நீங்க என்ன நடத்துங்க ஏசப்பா. அதுதான் வறட்சியான காலத்திலும் ஆத்துமாவுல ஒரு செழிப்பை உங்களுக்கு கொடுக்கிற நாட்களா இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். வறட்சியான நாட்கள், ஒண்ணுமே இல்லை, எல்லாம் லாஸ், எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஃபைனல், இனி எதுவும் இல்லை என் கையில. ஆண்டவருடைய பாதத்துல உட்காருங்க பிரியமானவர்களே. ஆத்துமாவை திருப்திப்படுத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். சங்கீதத்துல படிக்கிறோம், கண்மலையின் தேனினால் நான் உன்னை திருப்தியாக்குவேன் என்று சொல்லி இருக்கிறார் ஆண்டவர். ஆமென். கண்மலையின் தேன், ஆமென். கண்மலையாகிய இயேசுவினிடத்திலிருந்து வருகிறதான ஜீவனுள்ள வார்த்தைகள், அதான் கண்மலையின் தேன். கண்மலை கர்த்தராகிய இயேசு, தேன் வேத வசனம். இந்த கண்மலையின் தேனினால் ஆண்டவர் நம்முடைய ஆத்துமாவை திருப்திப்படுத்துவார். எல்லா சூழ்நிலையிலும் நடத்தக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார் சொல்லி விசுவாசிக்கிறீங்களா? எனவே அவர் நம்முடைய ஆத்துமாவை திருப்தியாக்கி நம்முடைய எலும்புகளை நினமுள்ளதாக்குகிறார். ஆமென், ஆமென். கர்த்தர் நமக்கு பலனாய் மாறுகிறார் என்பதுதான் அந்த ஒரு வசனத்தினுடைய முழு விளக்கமுமே. ஆண்டவரினுடைய பலன், ஆண்டவர் என்னை நடத்தும் பொழுது ஆண்டவர் எனக்கு பலனாய் மாறுகிறார். ஆமென். இந்த நாள் முழுவதும் ஆண்டவர் உங்களை நடத்த இடம் கொடுப்பீங்களா? ஆமென். நிச்சயமாக உங்களுடைய ஆத்துமாவை திருப்தியாக்குகிற தேவன் ஜீவிக்கிறார்.